எம்ஜிஆரின் அரசியல் கொள்கையை ஒற்றை பாடலில் பட்டை தீட்டி பட்டி தொட்டியெல்லாம் மக்களை முணுமுணுக்க வைத்த மகத்தான பாடல் இது. இந்த பாடலை திரையில் விஜய் முணுமுணுத்த காரணத்திற்காக ஜனநாயகன் படத்திற்கு இத்தனை பெரிய சிக்கல் கிளம்பியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஜனநாயகன் படத்தை டிசம்பர் 19ஆம் தேதி முதலாக தணிக்கை குழுவினர் பார்த்தனர். பல சந்தேகங்களை எழுப்பியதோடு வன்முறை காட்சிகள் அதிகமாக இருப்பதாக கூறி சான்றிதழ் வழங்கவில்லை. டிசம்பர் 22ஆம் தேதி மீண்டும் ஜனநாயகன் படத்தை தணிக்கை குழு பார்த்தது. பாலையாவின் பகவந்த் கேசரியை அப்படியே ரீமேக் செய்யாமல் பல ட்விஸ்டுகள் வைத்திருந்தனர். 2014இல் வெளியான லெஜெண்ட் என்ற தெலுங்கு படத்தின் கிளைமேக்ஸில் அரசியல்வாதிகளை பாலையா அடித்து துவைப்பது போன்ற காட்சி ஜனநாயகன் படத்தில் இடம்பெற்றிருந்தது. அந்த சவுக்கு யார் கையில் இருந்து வருகிறது என்பதுதான் ட்விஸ்ட். கையில் சாட்டையுடன் கம்பீரமாக நிற்கும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆரின் கையில் இருந்து விழும் சாட்டையை எடுத்து விஜய் அரசியல்வாதிகளை வெளுப்பதுதான் சர்ப்ரைஸ். கூடுதல் சர்ப்ரைஸாக நான் ஆணையிட்டால் பாடலை பின்னணியில் ஒலிக்க விட்டதாக கூறப்படுகிறது. அதில் காப்பிரைட்ஸ் பிரச்சனை வரக்கூடும் என்று இசையின் பின்னணியில் விஜயே அந்த பாடலை பாடிக்கொண்டு சாட்டையை சுழற்றி அரசியல்வாதிகளை கட்டி போட்டு அடிப்பது போல காட்சியை படமாக்கி இருந்ததாகவும் அதற்கு உரிய நிறுவனத்திடம் தடையில்லா சான்று வாங்க அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. படத்தில் வெட்டுவது, குத்துவது, சுடுவது என்று ரத்தம் தெறிக்கும் காட்சிகளுக்கு சில இடங்களில் கட் கொடுத்திருக்கிறார்கள். சில இடங்களில் வசனங்களை மியூட் செய்ய அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் செய்தால் படத்திற்கு UA சான்றிதழ் தருவதாக வாய்மொழியாக கூறி அனுப்பி வைத்துள்ளனர். 24ஆம் தேதியே தணிக்கை குழு செய்த மாற்றங்களை செய்து முடித்ததாக கூறப்படுகிறது. டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் விடுமுறை. அதற்கு மறுநாள் 26ஆம் தேதியில் இருந்து தணிக்கை சான்றிதழ் பெற தயாரிப்பு நிறுவனம் முயற்சி செய்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் சென்னை மண்டல தணிக்கை குழு அதிகாரி பாலமுரளி IAS-இடம் இருந்து எந்த ஒரு சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை என்கிறது படக்குழு. 9 நாட்கள் கடந்த நிலையில் ஜனவரி 5ஆம் தேதி ஜனநாயகன் படத்தை மறுசீராய்வு கமிட்டிக்கு அனுப்புவதாகவும் மும்பை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு சென்னை மண்டல தணிக்கை குழு அறிவித்ததாக கூறப்படுகிறது. ஜனநாயகன் படத்தின் வெளியீட்டு தேதி 9 என்பதால் குறுகிய நாட்களே இருப்பதாக கூறி KVN நிறுவனம் தணிக்கை சான்று வழங்க உத்தரவிடுமாறு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இது அவசர வழக்காக நீதிபதி ஆஷா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் சுமார் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் எடுக்கப்பட்டுள்ள இந்த படம் UA சான்று பெற தகுதி உள்ளது என பரிந்துரைத்த நிலையில் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சி உள்ளதாக கூறி மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்பியுள்ளனர். இதுவரை யாரும் படத்தை பார்க்காத நிலையில் எப்படி புகார் அளிக்கப்பட்டது? பட வெளியீட்டுக்கு குறுகிய நாட்களே இருப்பதால் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க உத்தரவிட வேண்டும் என்று வாதிட்டனர். தணிக்கை வாரியம் சார்பில் ஆஜரான மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ARL சுந்தரேசன் புகார் மீது தணிக்கை மறு ஆய்வு குழு தாமாகவே முன்வந்து நடவடிக்கை எடுக்க அதிகாரம் உள்ளது என்றார். குறிப்பிட்ட காலத்தில் சான்று வழங்க வேண்டும் என நிர்பந்திக்க முடியாது என தெரிவித்த அவர் சட்டப்படி படத்தை மீண்டும் ஆய்வு செய்ய மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் ரிலீஸ் தேதியை நிர்ணயித்தாலும் சட்டப்படித்தான் செல்ல முடியும் என்றும் கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை புதன்கிழமையன்று தாக்கல் செய்யும்படி சென்சார் போர்டுக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து படத்தை ஏன் 10ஆம் தேதி தள்ளி வைக்க கூடாது? தை பிறந்தால் வழி பிறக்குமே என பட தயாரிப்பு நிறுவன தரப்பு வழக்கறிஞர்களிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு படம் வெளியாகும் தேதி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது, தேதி மாற்றம் செய்தால் பெரும் இழப்பு ஏற்படும் என பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விசாரணையை நீதிபதி புதன்கிழமை பிற்பகல் 2:15 மணிக்கு தள்ளி வைத்தார். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் கிடைக்குமா கிடைக்காதா என்று பட தயாரிப்பு நிறுவனம் தவித்து கிடக்க
ஜனநாயகனின் முதல் நாள் முதல் காட்சிக்கான டிக்கெட்டை சென்னை விருகம்பாக்கம் திரையரங்கில் 900 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் வரை விலை வைத்து கும்பல் ஒன்று விற்று வரும் வீடியோ வெளியாகி விஜய் ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஹலோ ப்ரோ, டிக்கெட் கிடைக்குமா ப்ரோ? இந்த மாதிரி டிக்கெட் விட்டா கேளுங்க, கிடைக்கணும். யார் ப்ரோ? எங்க எவ்வளோ ப்ரோ டிக்கெட்டு? 900. ஏதோ ஃபர்ஸ்ட் ப்ரோ. ஆமா ப்ரோ, 9 அது கம்மி இருக்கு இல்லையா? எல்லாம் 1200 ஓட்டுறாங்க. அதுதான் சொல்றேன், நீங்க அந்த ஓகேன்னா சொல்லுங்க, நான் எடுத்துறேன். அது கம்மி வராது ப்ரோ. வராது. அதே நேரத்தில் சென்சார் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நிச்சயம் ஜனநாயகனுக்கு வழி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் விஜய் ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் யுவராஜ், ஆனந்த் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.